தேதி தொடக்கம் புத்தகம் 12வது அதிகாரம் 1-9 வசனங்கள். அதில் சிறப்பாக 2வது வசனம். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக இருப்பாய். உனக்கு ஆசி கூறுவதற்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை செவிப்போரை நானும் செய்வேன், உன் வழியாக மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும். ஆண்டவராகிய கடவுள் ஆபிரகாமை அழைக்கும் போது முதல் வசனத்திலே உன் நாட்டை விட்டு உணர்த்தை விட்டு உன் தந்தை விட்டு வீட்டை விட்டு வெளியே வா என்று சொன்னார். அப்போது நான் உன்னை பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், பெயரை சிறப்புற செய்வேன், நீ ஆசீர்வாதமாக விளங்குவாய், உன்னை ஆசீர்வதிப்பவர் ஆசீர்வதிக்கப்படுவார் சொல்லிவிட்டு உன் வழியாக மக்களினங்கள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படும். இப்படி அவர் இறைவனுடைய அழைப்பை கேட்டு வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியே வரும்போது அவர் ஆசீர்வாதமாக ஆண்டவர் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் வழியாக மக்களிடம் ஆசீர்வதிக்கும் விசுவாசத்தின் வழியால் எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதத்தை கடவுளை கொடுக்கிறார். ஒரு மனிதன் வழியாக ஆசீர்வாதத்தை உலக கொடுக்கிறேன் என்று சொன்னவர் அந்த ஒரே மனிதனாக விசுவாசத்தை துவக்கியவரும் ரோமர் 12 எபிரேயர் 12 வழி நடத்தினவரும் முடித்தவனாய் இயேசு கிறிஸ்துவின் கண்களை ஏறிடும் உண்மையான ஆசீர்வாதமாக இருக்கு. இந்த முதல் என் ஆசீர்வாதம் அவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் போது விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று லூக்காவுக்கு 24 என்றால் அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய நிறைவு, அவருடைய வழிநடத்தலை ஆபிரகாம் விசுவாசத்தினால் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவர் கடைபிடித்ததினாலே விசுவாசத்தினால் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். இன்றைக்கு நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசம் வைத்து அவர் நிறைத்திருக்கும் போது அவருடைய ஆசீர் நம்மளோட தங்கும் நம்மை நிறைவு கொள்வதில்லை. அந்த ஆசையை கொடுப்போமா? நீங்கள் நல்ல ஆண்டவரை நீரே போதுமானவராக இருக்கிறீர். நம்முடைய மேலான கிருபையும் நம்முடைய ஆசிரியர்களுக்கு தாரும் தொடர்ந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் நல்ல